செய்தி மோசடி செய்வதில் ஆசிரியர் கி வீரமணியோடு போட்டி போட்ட திராவிட மாடல் தினகரன். யோக்கியத்தன்மையுடன் இருக்க யாரும் போட்டி போடவில்லை. மோசடித்தனத்துடன் செய்தி போடுவதில்தான் போட்டி என்பது வெட்கக்கேடு. தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. பித்தலாட்டத்துடன் செய்தி வெளியிடுவதில் கி வீரமணியின் விடுதலையும் சரி, கலாநிதி மாறனின் தினகரனும் சரி, ஒன்றுக்கொன்று சளைத்ததல்ல என சொல்லலாம். சீமான் சொன்ன மாதிரி திராவிடன் என சொன்னால் அவன் திருடன் என்பதை நிரூபிக்கிறார்கள். சில தினங்களுக்கு முன் 2 வெவ்வேறு தினசரிகளில் ஒரு செய்தி வெளியாகியிருந்தது. 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது சிறுமியை ஒருவன் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கிறான். அவனுக்கு 12 ஆண்டு சிறைத்தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. திராவிட மாடல் தினகரனில் இந்த செய்தி, சிறுமிக்கு பாலியல் தொல்லை, பைனான்சியருக்கு 12 ஆண்டு சிறை என்கிற தலைப்பில் வந்துள்ளது. தினமலரில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு, திமுக பிரமுகருக்கு 12 ஆண்டு என்கிற தலைப்பில் வந்துள்ளது. ஈ.வி. ராமசாமி திராவிட பேர்வழிகளுக்கு போலி பகுத்தறிவை மட்டும் கற்றுக் கொடுத்ததோடல்லாமல் போலி ஊடகத்தர்மத்தையும் தான் கற்றுக் கொடுத்துள்ளார் போலும். அதனாலேயே தினகரன் செய்தி வெளியிட்டதில் இந்த சோரம் போன தன்மை. தான் ஒரு அரசியல் கட்சிக்காரன் என்கிற திமிராலேயே அந்த காமுகன் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளான். ஆளுங்கட்சியாக வேறிருக்கிறோம், நம்மை யார் தொடுவார், எப்படியும் தப்பிவிடலாம் என்கிற குருட்டு நம்பிக்கையில் இந்த குற்றத்தை செய்துள்ளான். எந்த பலம் அவனுக்கு தவறு செய்ய தைரியம் தந்ததோ தூண்டியதோ அதனை குறிப்பிட வேண்டும். ஒருவேளை அவன் ஆளுங்கட்சியை சார்ந்தவனாக இல்லாமலிருந்திருந்தால் இந்த குற்றத்தை செய்யாமல் கூட இருந்திருக்கலாம். இனி தினகரன் செய்தியையும் தினமலர் செய்தியையும் பார்ப்போம். முதலில் தினமலர் செய்தி. 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் திமுக பிரமுகர் ரமேஷ் 12 ஆண்டு சிறை, 25,000 அபராதம் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சிவகங்கை தெருவை சேர்ந்தவர் ரமேஷ். ராஜாஜி நகரை சேர்ந்த திமுக நகர் இலக்கிய அணி அமைப்பாளராக இருந்தார். 2022ஆம் ஆண்டில் பைனான்ஸ் நடத்தி வந்தார். வீடு சென்று தோறும் வசூல் வட்டி செய்யும் போது ஒரு பெண்ணிடம் பழக்கம் ஏற்பட்டது. அந்த பெண்ணின் 14 வயது மகளுக்கு 2022ஆம் ஆண்டில் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். சிறுமியின் தாய் சிவகங்கை மகளிர் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் ரமேஷை கைது செய்தனர். வழக்கு விசாரணை போக்சோ சிவகங்கை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கோகுல் முருகன் முன் நடந்தது. ரமேஷ்க்கு 12 ஆண்டு சிறை தண்டனை, 5,25,000 அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். சிறுமிக்கு அரசு தரப்பில் ரூ. 2 லட்சம் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டார் என்கிறது செய்தி. இந்த செய்தியை திராவிடனின் தினகரன் எப்படி வெளியிட்டுள்ளது என பார்ப்போம். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பைனான்சியருக்கு 12 ஆண்டு சிறைத்தண்டனை விதித்து சிவகங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிவகங்கை ராஜாஜி தெருவை சேர்ந்தவர் ரமேஷ். இவர் பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். இவர் கடந்த 2020ஆம் ஆண்டில் இருந்து 9ஆம் வகுப்பு படித்து வரும் 14 வயது சிறுமி ஒருவருக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாய் கொடுத்த புகாரின் பேரில் சிவகங்கை அனைத்து மகளிர் போலீசார் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்டில் ரமேஷ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். இந்த வழக்கு சிவகங்கை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி கோகுல் முருகன் குற்றம் சாட்டப்பட்ட ரமேஷிற்கு 12 ஆண்டு சிறை தண்டனை, 25,000 அபராதம் விதித்து நேற்று தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு ரூ. 2 லட்சம் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டார் என்கிறது செய்தி. அப்படியே திமுக நகர் இலக்கிய அணி அமைப்பாளர் என்பதனை மட்டும் தினகரன் கத்தரித்துள்ளான். இப்படி பித்தலாட்டத்துடன் செய்தி வெளியிடுவதற்கு நீ செய்தியே வெளியிடாமலே இருக்கலாமையா? இது ஒரு பிழைப்பு.
ஒரு பத்திரிகை செய்தியையே ஒழுங்காக வெளியிட துப்பில்லாதவன் தான் நடத்தும் செய்தி தொலைக்காட்சிகளில் மாத்திரம் என்ன ஒழுக்கமாக நாணயத்துடன் செய்தி வெளியிட்டு விடுவான். அயோக்கியன் மகாத்மா வேடம் போட்டாலும் அயோக்கியத்தனம் தானே செய்வான். தீக்க ஆசாமி ஏன் எப்போதும் ஓயாது தினமலரை படிக்காதே என கெஞ்சுகிறான் காலில் விழுகிறான் என தெரிந்திருக்கும் இல்லையா. தங்கள் யோக்கியதை தங்கள் பித்தலாட்டம் தங்கள் அயோக்கியத்தனம் என்பதனை வெளிக்கொண்டு வந்து விடுவதாலேயே தினமலரை படிக்காதே என்கிறான். நாம் யோக்கியத்தன்மையுடன் இல்லை என்றால் தினமலர் போன்ற பார்ப்பன ஏடுகள் கூட நம்மை பார்த்து எள்ளி நகையாடுமே. அதனால் யோக்கிய சிரத்தையுடன் இருப்போம் என ஈரோட்டு கண்ணாடி பாடமெடுக்கவில்லை. தங்கள் குறித்த குற்ற செயல்களை மூடி மறைத்து தங்களை குற்றமற்றவர்கள் போல் காட்டத்தான் முனைகிறான் பேர்வழியே ஒழிய குற்றம் செய்யாமல் தான் குற்றமற்றவனாக வாழ்கிறோம் என பாடமாக வாழ அவன் நினைக்கவில்லை. கலாநிதி மாறனால் நடத்தப்படும் தினகரனின் பித்தலாட்டத்தை பார்த்தோம். இனி 63 ஆண்டுகளாக ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியராக இருக்கும் மானமிகு ஆசிரியர் கி. வீரமணியின் பித்தலாட்டத்தை பார்ப்போம். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. திமுக முன்னாள் மேயர் கணவர் உள்பட 3 பேர் வெட்டி கொலை என்கிற தலைப்பில் ஜூலை 24 2019 நாள் விடுதலையில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. நெல்லையில் துணை மேயராக இருந்த உமா மகேஸ்வரி மற்றும் அவர் கணவர் பணிப்பெண் என மூவரும் கொடூரமாய் வெட்டி கொல்லப்பட்டனர். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என கி. வீரமணியின் பத்திரிகையால் வர்ணிக்கப்பட்ட உமா மகேஸ்வரி படுகொலைக்கு காரணமானவனை சில தினங்களிலேயே காவல்துறை கண்டுபிடித்தது. அறிவு நாணயமுள்ள பத்திரிகை ஆசிரியராக கி. வீரமணி இருந்தால் கொலை செய்தவனை கண்டுபிடித்த செய்தியை போட வேண்டாமா? ஆனால் கொலையாளி பிடிபட்ட விபரத்தை மட்டும் பிரசுரிக்கவில்லை. ஏன் கி. வீரமணியின் பத்திரிகை செய்தியை பிரசுரிக்காத அயோக்கியத்தனத்தை செய்தது? முன்னாள் திமுக பெண் மேயர் உமா மகேஸ்வரி உள்பட 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான சீனியம்மாள் மற்றும் அவரது மகன் கார்த்திகேயனும் அதே திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதால் கூட்டாளியை காப்பாற்றும் பொருட்டு தி.க. காரன் அந்த செய்தியை வெளியிடவில்லை. உட்கட்சி மோதலால் ஒருவனை வெட்டி கொண்டு சாய்ப்பான். கி. வீரமணியோ தன் அரிப்புக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்பார். காவல்துறை சட்டம் ஒழுங்கை காக்க கஷ்டப்பட்டு கொலையாளியை பிடித்தாலும் அந்த செய்தியை போட வேண்டும் என்கிற அறிவும் இருக்காது. பிறகெதற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என கேலி பேச்சு பேச வேண்டும்? அதிமுகவினர் அந்த படுகொலையை செய்திருப்பார்கள் என்கிற நப்பாசையில் இருந்திருப்பார் போலும் கி. வீரமணி. அந்த ஆசையில் மண்ணள்ளி போட்டுவிட்டான் திமுகவினர். இத்தகைய அறிவு கொண்ட பத்திரிகையாசிரியரை அயோக்கியன் என நாம் சொன்னால் என்ன தவறிருக்க முடியும்? இதே அயோக்கியத்தனத்தை தான் கலாநிதி மாறனின் தினகரனும் தொடர்கிறது. இதெல்லாம் பெரியார் காலத்திலிருந்து வரும் பாரம்பரியம். இந்த ஈனத்தனத்தை எல்லாம் திராவிட ஆசாமிகளின் மண்டை மூளையிலிருந்து அவ்வளவு சுலபமாக அப்புறப்படுத்த முடியாது என்பது தானே உண்மை.